guys, welcome to our channel. நாங்க இப்போ பைரவ கோயில் போறோம். வாங்க, let's come on. Let's get lit. Sunday நாங்க இன்னைக்கு பைரவ கோயில் போறோம். நீங்க வர்றீங்களா? Hello guys, welcome back to our channel Chill Vibes Only 3M. எல்லாரும் எப்படி இருக்கீங்க guys? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பைரவ கோயில் போகலான்னு பிளான் பண்ணோம் guys. ஸோ கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பட் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, கோயிலுக்கு போகணுன்னா ஒரு நல்ல நேரம் வரணுன்னு. இன்றைக்கி தான் எங்களுக்கு அந்த நல்ல நேரம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம். சண்டே இன்றைக்கி கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி இப்போ பைரவ கோயில் போயிட்டு வந்துடலாம், ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம், கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கோயில் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே எப்படி க்ரௌடாக இருக்கா இல்லை எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ மகா கால பைரவர் கோவில். மனசுக்கு அமைதி, வாழ்க்கைக்கு தைரியம், எதிர்மறை சக்திகளை அகற்றும் தெய்வம் பைரவர். இந்த ரோடை பாருங்களேங்க, எங்கே பார்த்தாலும் மரம், நல்ல காற்று. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. நகர வாழ்க்கையிலேருந்து சில மணி நேரம் கொஞ்சம் விலகி இப்படி ஒரு லாங் ட்ரைவ் போகிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கில். இந்த பயணத்தில் நம்ம மனசுக்குள்ளே எத்தனை கவலைகள் இருந்தாலும் ஒவ்வொரு கிலோமீட்டர்லேயும் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க. இந்த கோயிலுக்கு போகிற பயணம் ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்குங்க. நண்பர்களே, இப்போ நம்ம கோவிலுக்கு அருகில் வந்துட்டோங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், மனசு தான் ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லா பிரச்சனைகளும் சின்னதாக தெரியுதுங்க. இப்போ நம்ம சின்ன பிரார்த்தனை தாங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், மன அமைதி கிடைக்கணும், துன்பங்கள் எல்லாம் விலகணும். இங்கே வந்துட்டாலே மனசுக்கு ஒரு தைரியமாக இருக்குங்க. இதுதாங்க நம்ம கால பைரவர் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. இதுதாங்க ஸ்ரீ மகா கால பைரவ திருக்கோவிலுங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வழிபட்டால் பயம் குறையும், தடைகள் நீங்கும், எதிரிகள் விலகுவார்கள், மன அமைதி கிடைக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனை, வேலை தடைகள், கண் திருஷ்டி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பைரவர் வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு விதமான அமைதி, வைப்ரேஷன் உணர முடியுங்க. மணி ஓசை, விளக்கின் ஓசை, ஊதுபத்தி வாசனை, இது எல்லாமே மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் மெல்ல குறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போக போகிறோங்க. இந்த கோயிலுக்குள்ளே போகணுன்னாலே நல்ல காலை கழுவிட்டு சுத்தமாக போகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அஜிக்குட்டி காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே வரப்போகிறாருங்க. இப்போ நம்ம கோயிலோட வாசலில் உள்ளே போய்கிட்டு இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைரவுக்கு மிகவும் பிடிச்சமான எண்ணெய் விளக்கு, செவ்வரளி மலர், கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இதெல்லாம் வச்சு வழிபடுறாங்க. அதுவும் சனிக்கிழமை அஷ்டமி நாளில் வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். பல பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பல வருஷமாக இருந்த பிரச்சனைலாம் இந்த கோவிலுக்கு பிரார்த்தனை பண்ண பிறகு மெதுவாக தீர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவர் நிச்சயம் கை கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு வேண்டிக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்குள்ளே க்யூ மூலமாக போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட்டமும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ மெல்ல போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், மனசு தானாக அமைதியாக இருக்குங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லா பிரச்சனைகளும் சின்னதாக தெரியுது. இது தாங்க ஸ்ரீ ஆனந்த சொர்ண ஆதர்ஷன பைரவர். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா குபேரர் வீடு. இந்த கோயிலுக்கு உள் பக்கம்தான் நம்ம கால பைரவரை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ள க்யூவில் நின்று போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பைரவர் உக்கிர தோற்றத்திலும் கருணை நிறைந்த முகத்திலும் அருள் பாலிக்கிறாரு. இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இந்த இதில் தான் சிவன் இருப்பார். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கைலாய மலைக்குள்ளே போய் என்ட்ரான மாதிரி அவ்வளோ ஃபீலாக இருக்குங்க, அவ்வளோ அமைதியாக இருக்கும். இது தாங்க தியான பீடம். இங்கே போய் உட்காந்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நிறைய பேர் தியானம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷமோ உட்காந்து இருந்துட்டு போவாங்கங்க. ஸ்ரீ மகா கால பைரவர் எளிதாக கோபப்படுற தெய்வம் கிடையாதுங்க. உண்மையான நம்பிக்கையோடு அவரை அணுகிறவங்களுக்கு அம்மா அப்பா மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாருங்க.
பயம், சந்தேகம், குழப்பம் இவையெல்லாம் அவர் அருளாலே மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்குங்க. கால பைரவர் காலம் யாருக்காகவும் நிற்காது. ஆனால் காலத்தையே கட்டுப்படுத்தும் சக்தி பைரவரிடம் இருக்கிறது அன்று நம்ம நம்பணும். அதனால தான் நேரம் சரியாக போகலை, வாழ்க்கையில் சிக்கல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் பைரவரை வந்து வழிபடுறாங்க. பைரவரிட ஆடம்பரமான வேண்டுதல்கள்லாம் தேவையில்லைங்க. சுத்தமான மனசு, உண்மையான நம்பிக்கை, இதுதான் அவர் எதிர்பார்ப்பது. எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு மனசார சொன்னாலே அவர் நல்லா கேட்டு பாருங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய சிவலிங்க சிலை வச்சுருப்பாங்க. அதுக்கிட்ட நின்று அச்சுக்குட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ கோவிலுக்கு வெளியில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோங்க. பார்த்தீங்கன்னா பக்தர்களோட கூட்டம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? உக்கிர அவதாரம், அகங்காரம், அநியாயம், தீய சக்தியில் அழிக்கவே பைரவர் தோன்றினார்னு நம்ம புராணங்களை சொல்கிறாங்க. அது மாதிரி காலத்தை கட்டுப்படுத்தும் தெய்வம் என்பதனால இவரை கால பைரவர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வெளியில் வந்துட்டோம். பக்தர்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோ எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க நின்று அந்த சாமி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது வெளியிலங்கிறனால ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணிக்கிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நாங்கள் அந்த தியான பீடத்துக்கு உள்ளே போகிறோங்க. ஏன்னாங்க ஓம் சவுண்டு கேட்டுச்சு, மறுபடியும் கேட்கலாப்பான்னு சொன்னால். ஸோ நானும் அஜுக்குட்டியும் மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றோம். இதுதான் இந்த வெளியில் வந்துவிட்டோம். இதுதாங்க வெளியில் உள்ள பெரிய சிவன் சிலை இப்போ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சிவன் சிலை வெளியில் உள்ள எல்லா சிலைகளையுமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இப்போ கோயிலோட வெளியில் வந்துட்டோம். இந்த மாதிரி சக்தி வாய்ந்த பாரம்பரிய கோயில்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணுங்க. பைரவரோட வாகனம்னு பார்த்திங்கன்னா நாய்ங்க. இந்த பைரவர் வாகனமான நாய் வந்து விஸ்வாசத்தின் அடையாளங்க. நாய்க்கு உணவிடுவது ஒரு கருணை செயல் மட்டுமில்லை, பைரவர் அருளே பெறும் ஒரு எளிய வழியும் ஆகுங்க. பார்த்திங்கன்னா பைரவர் வந்து அந்த பைரவரோட வாகனமான நாயோட சிலையில் வச்சு கை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சிலை. நம்மளும் வீட்டில் ஒரு நாய் வளர்க்கலாமாப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காருங்க. இந்த தரிசனத்துக்காக வந்த இந்த லாங் ட்ரைவ் ஒத்துதாங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கலனாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிருக்குங்க. சில நேரம் வேண்டுதல்கள் நிறைவேறலைனாலும் தைரியம் மட்டும் கண்டிப்பாக கிடைக்குங்க. சில இடங்கள் வந்து கேள்விகளுக்கு பதில் தராதுங்க, ஆனால் மனசுக்கு நிம்மதி தரும். இந்த சன்னிதானத்தில் நின்னா பயம், குழப்பம், பதட்டம் எல்லாமே மெல்ல மெல்ல மறைஞ்சிடுங்க. நீண்ட பயணத்துக்கு பிறகு கிடைக்கிற இந்த அமைதி தான் உண்மையான பிரசாதம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஷ்ட சித்திகளும் நிறைஞ்ச நவக்கிரகங்களாக தாங்க. இப்போ எல்லோரும் அவங்க இஷ்ட தெய்வத்துக்கு எள்ளு வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இதுதான் வராகி அம்மனுங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. இந்த வராகி அம்மனை தான் வந்தோன்னே எல்லோரும் என்ட்ரன்ஸில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்கங்க. இந்த வராகி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப தைரியத்தை கொடுக்கும், ரொம்ப அமைதியாக கொடுக்கும். முதல்ல எல்லோரும் வந்து இந்த வராகி அம்மனுக்கு சூடம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. அம்மா ரொம்ப ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துக்கல. என்ன ஐஸ்கிரீமு? வெண்ணிலா சாப்பிட்டோமே அதை சொல்றியா? ஆமாம், நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துக்குங்க. சரி, ஓகே. அப்புறமா நெக்ஸ்ட்டு இங்கே சாமி பார்க்க வரும்போது நம்ம வந்து வாங்கி சாப்பிடலாம், ஓகேவா? ஓகேம்மா. சரி, கோயில் எப்படி இருந்துச்சு? கோயில் சூப்பராக இருக்கு. வேலை லெவல் ரெண்டுக்கு கோயில். அப்போ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ புதுசு கும்ப நான் நல்லா சாமி கும்பிட்டேன். அப்படிங்களா? ஆமாம், கோயில் கொம்பு புதுசுக்கு எல்லாரும் பாருங்க. கோயில் கொம்பு புதுசுக்கு கோயில் இது. ஓகே கேஸ், நாங்கள் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ புதுசுக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க. ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோயில் உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு. ஜானு சொன்ன மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. எதுவும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பைரவர் கோயில் போனால் உண்மையிலே ஸ்ட்ரெஸ்ஸே குறைஞ்சி பயந்து ஓடிடும். அந்தளவுக்கு இருந்துச்சு கோயில். மன நிம்மதியாக இருந்துச்சு உண்மையிலேயே. கோயிலுக்கு வெளியில் வந்து நிறைய குரங்கு நின்றுட்டு இருந்துச்சு. அஜுக்குட்டி பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு பிஸ்கெட் போட்டோம் எல்லாத்துக்கும். அங்கே இருக்கிற குரங்குலே ஒரு குரங்கு மட்டும் அடிபட்டிருந்துச்சு. ஸோ அது டல்லாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு யாராவது பைக்கில் காரில் யாராவது அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எப்படி இருக்குதுன்னு கீழே காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய் காய்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.